சீசன் 9ல இப்போ திவ்யா அவர்கள் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. ஆனா, அதுக்கு முன்னாடி கானா வினோத் தான் வருவாரு அப்படின்னு பலரும் சொல்லி வந்துட்டு இருந்தாங்க. ஆனா, யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில அவர் வந்து பணப்பெட்டி எடுத்துட்டு போயிட்டாரு. அப்போ கூட அவங்களுக்கு வந்து அரோரா தான் வந்து ரொம்ப பிரெயின் வாஷ் பண்ணாங்க. அவர பயமுறுத்திட்டாங்க. நெறைய விஷயங்கள் பேசினாங்க. மறுபடியும் வந்து கெஸ்ட்டுக்கு உள்ள வந்த அந்த கெஸ்ட் ரோலுக்கு உள்ள வந்தவரு, "இல்ல யாரும் எது சொல்லியும் நான் வந்து எடுக்கல. எனக்கு இது சரின்னு தோணுச்சு" அப்படின்னு அரோரா கிட்டயே இந்த விஷயத்த சொல்லியிருந்தாரு. இப்போ பிக் பாஸ் சீசன் 9ல டைட்டில் வின்னர் திவ்யா ஆனதுக்கு விஜே பாரு அவர்கள் அவங்களுக்கெல்லாம் ரொம்பவே வந்து பார்த்தோன்னா, ஒரு அதுக்கான ஒரு கெப்பாசிட்டியே இல்ல அப்படின்னு சொன்ன மாதிரி பலரும் சொல்லி வந்தாங்க. ஆனா அப்படி கிடையாது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். யாரையுமே நம்ம தகுதி இருக்கு, இல்ல அப்படின்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவா கானா வினோத் அவர்களும், அதேபோல பாரு கமருதீன் இந்த 3 பேர் தான் வந்து அந்த டைட்டில் வின்னர்ஸ் லிஸ்ட்லயே வருவாங்க. கானா வினோத் ஃபர்ஸ்ட்டு வருவாரு. பாரு கமருதீன் வந்து ஃபர்ஸ்ட்டு வின்னர் அப். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கானா வினோத்தும். செகண்ட் ரன்னர் அப் ஆக வந்து பார்த்தோன்னா கமருதீனும். அடுத்து பாரு தான் செகண்ட் ரன்னர் அப்பா வருவாங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில 3 பேருமே எதிர்பாராத சூழ்நிலையில வெளியேறிட்டாங்க. கானா வினோத் பணப்பெட்டி எடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கு முன்னாடி பாருவும் கமருதீனும் ரெட் கார்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. இத்தனை சீசன்கள்ல ஒரே நேரத்தில 2 ரெட் கார்டு வாங்கிட்டு மெயின் கேட் வழியா போனவங்க இவங்க தான்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. விஜே பாரு தான் இருக்கிறதுலே அதிக ப்ரொமோ வாங்கின கண்டஸ்டன்ட் இந்த 9 சீசன்ல என்ற பேர் வாங்கிட்டாங்க. ஃப்ரீ டாஸ்க்ல கூட விஷால் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாரு. நம்ம தான் அவ பின்னாடி போறோம். அவ தான் நம்மள எல்லாரையும் கொண்டு போயிட்டு இருக்கா இந்த கேம்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த நேரத்தில சரி அவங்க தான் வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண நிலையில திவ்யா அவர்கள் ஒயில்ட் கார்டு என்ட்ரியா உள்ள வந்தாலும் நிறைய பேருக்கு இம்பேக்ட் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதனால தான் இப்போ மக்கள் அவங்கள ஓட்ட போட்டு அப்புறம் வந்து தொடர்ந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்து இப்போ வின் பண்ண வச்சுருக்காங்க. யாரையுமே நம்ம அன்டிசர்வ் பர்சன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க அவங்களுடைய இதுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காங்கன்னு பாரு அவர்கள் இப்போது திவ்யா அவர்களை பற்றி கேட்டதுக்கு சொல்லியிருக்காங்களாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போது முதல் நாள்ல இருந்தே நம்ம வினோத் தான் வருவாரு, அவங்க தான் வருவாங்க அப்படின்னு 100 நாட்களுக்கு முன்னாடி எதையுமே நம்ம எதார்த்தமா சொல்ல முடியாது. 100 நாட்களையும் கடந்து யார் நல்லா விளையாடுறாங்களோ, மக்களுக்கு யார பிடிக்குதோ, அவங்க யாருக்கு அதிகமா சப்போர்ட் பண்ணுறாங்களோ, அவங்க தான் வருவாங்க. அத விட்டுட்டு கமருதீன் வருவாரு, பாரு வருவாங்க அப்படின்னு சொல்றது, இவங்களுக்கு தான் டிசர்வ் இருக்கு, இவங்களுக்கு அன்டிசர்வ் பெர்சன் அப்படின்னு நம்ம யாரையும் அவ்வளவு எளிதா சொல்லிவிட முடியாது. எப்போவுமே நம்ம எதார்த்தமா இருக்கணும் அப்படின்னு இப்போ பாரு அவர்கள் வந்து திவ்யா அவர்கள் வின் பண்ணதை பற்றி பேசியிருக்காங்க. இந்த விஷயம் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே பாரு அவர்கள் வந்து திவ்யாவுக்கு வந்து என்ன தகுதி இருக்குது, அவளுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லோருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பாரு ரொம்ப தெளிவாக அழகாக நீட்டாக சொல்லியிருக்காங்க. யாரையுமே வந்து நம்ம அன்டிசர்வ்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம விளையாடுறத பொறுத்து மக்களுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு பிடிக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. எனக்கு என்ன சரின்னு பட்டதோ அதை நான் செஞ்சேன். மற்றபடி யார்கிட்டையும் என்னை போர்ட்ரேட் பண்ணணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.